இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கோவக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோங்க. கோவக்காய் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம அடிக்கடி அதை வந்து உணவு சேர்த்துக்கலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோவக்காய் வறுவலுக்கு தேவையான நம்ம கோவக்காய் எடுத்துக்கிறோங்க. இதை வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் கோவக்காய் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த சைஸில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பொடி பண்ண போகிறோம். இந்த கோவக்காய் வறுவலுக்கு வந்துங்க ஒரு பொடி வந்து தயார் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கங்க. அதை அப்படியே வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு வந்து ஒரு நிமிஷம் வறுத்தேன், வறுவட்டுச்சு. அது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை போட்டுக்கலாங்க. நான் வந்து வறுத்த வேர்க்கடலை போட்டுங்காட்டி நான் கடலைப்பருப்பு வறுத்ததுக்கப்புறம் போடுறேன். நீ பச்சை வேர்க்கடலை இருந்தால் ஒட்டுக்கா போட்டு வறுத்துக்குங்க. இதை போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த சூட்டிலே வந்து வறுவட்டுரும். பாருங்கள், வறுவட்டுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கடையில் வந்து நம்ம கோவக்காய் வந்து வறுத்துடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் உளுந்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. கடுகு சீரகம்லாம் பொரிஞ்சு வரட்டுங்க. அது கூட வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இது கூட வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, ஒரு கொத்து. அடுத்து வந்து பூண்டு போட்டுக்கலாம். நான் வந்து 6-7 பூண்டு வந்து நான் இடித்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயமெல்லாம் வதங்கிடுச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க, வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து கோவக்காய் போட்டுடலாங்க. நான் வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரவுண்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த காய் வந்துங்க ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் கரட்டி விடலாங்க. நல்லா வதங்கி வருதுங்க காய். 2 நிமிஷம் இந்த காயெல்லாம் வதக்கிட்டுங்க. கொஞ்சம் வதங்கி நான் சுருண்டு வந்துருச்சு. இந்த காய் தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டு நம்ம பரட்டி விடலாங்க. நல்லா காயில் வந்து நல்லா சேர்ந்து வர மாதிரி பரட்டி விடலாம். இது அடுப்பை வந்து கொஞ்சம் அதிகமாக வைங்க வதக்கிறப்போ. நம்ம அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கலாம். மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டேங்க. இதுக்கப்புறம் வந்து காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் ஊற்றுங்க, நம்ப வேண்டாம். அடுப்பு கொஞ்சம் அதிகமாக வைங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கம்மி பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், கொதிச்சிச்சு. ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம எடுத்து வந்து ஒரு தடவை பரட்டி விட்டுலாம். பாருங்கள், ஒரு நிமிஷம் வேகிட்டு மூடி போட்டு மூடிடலாம். வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் நடக்கலையுமே நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம வந்து ஒரு 4-5 நிமிஷம் இருக்குங்க. நான் இடையில வந்து ஒரு தடவை பரட்டி விட்டேன். நல்லா வெந்து வந்துச்சுங்க காய். பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சு பொடி தெரியுங்களா, அதை போட்டுக்கலாங்க. அது குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த கோவக்காய்க்கு வந்து இந்த பொடி தான் வந்து நான் டேஸ்ட் கொடுக்குங்க. போட்டு ஒரு நிமிஷம் பரட்டி விடலாங்க. நீங்கள் உப்பு காரமெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா உப்பெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பாருங்கள், பொடியெல்லாம் சேர்ந்து காயில் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. வேற ஒரு பாத்திரத்தை மாற்றிடலாம். பாருங்கள், கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம தயிர் சாப்பாட்டுக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு, எதுக்கு வேணாலும் இது வந்து சூட் ஆகுங்க. இந்த கோவக்காய் வறுவலுக்கு வந்து இந்த பொடி போட்டோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் அந்த பொடி போடுங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிட்டு அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க.